வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இந்த துறவுங்கிற அதிகாரத்துல 10வது குறளுக்கு நாங்க வந்துட்டோம். 10வது குறள் என்ன சொல்லுதுன்னா, பற்றுக. இவ்வளவு நேரமும் அந்த பற்று அல்லாத ஒரு நிலையை பற்றி அவர் சொல்லிட்டு வரும் பொழுது, இந்த இடத்துல பற்றுக அப்படிங்க. அதை எதை சொல்லி சொல்றாருன்னா, பற்றுக பற்றத்தான் பற்றினை பற்றுக. பற்றத்தான் பற்றினை முதல்ல பற்றுக, பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எல்லாம் அந்த இதையெல்லாம் அவர் திருப்பி சொல்றார். பற்றுக அப்படின்னு அவர் சொன்னாலும் பற்றத்தான் பற்றினை இந்த உலகத்துல அந்த மாதிரி பற்று உள்ளதுங்கிறதே எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையே எங்கேயுமேயே அதுல இல்லை. அது யாராக இருந்தாலும் அந்த உலகத்துல அந்த பற்று வைக்கிறதுக்கு உள்ள எந்த நிலையும் இல்லை. அதனால நீங்க ஒரு அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலை இருக்கிறதுனால நீங்க அந்த பற்றத்தான் பற்றினைன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த நிலை ஒண்ணு இருக்குல்ல, அது யாரோ ஒருத்தர் கூட நீங்க வச்சுக்கிடுங்க, அதை பத்தி ஒண்ணும் தப்பு இல்லை. அந்த இது பண்ணும் பொழுது அந்த பற்றத்தான் பற்றினை பற்றுக அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு. அது எதுக்காக நீங்க செய்யணும்னா, இந்த பற்று விடற்கு. எங்கேயோ யாராக இருந்தாலும் இந்த உலகத்துல அப்படிப்பட்ட ஒருத்தன் இருக்கானா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒண்ண நீங்க பற்றிக்கிடுங்க. எதுக்காகன்னா, இந்த பற்றை விடற்கு. அத நமக்கு ஒரு ஒரு உறுதிப்படுத்துறதுக்காக நம்மள அவர் சொல்றாங்க. ஏதோ உடனே இதையும் கூட ஏதோ கடவுள் அப்படி இப்படி இறைவன் அந்த மாதிரிலாம் நம்ம உடனே நம்ம ஆட்களை அதுல பூண்டு சிந்து விளையாட்டுகளை காமிச்சிருந்தாங்க. அப்படி இல்லை. எதுவுமே இந்த உலகத்துல இப்படி இருக்கும் பொழுது யார் இந்த உலகத்துல உட்காந்து பற்ற வட்டிக்கிட்டு இருக்க போறா? ஒரு சாதாரண மனிதனுக்கே இந்த ஒரு நிலையை சொல்லும் பொழுது வேற யாருக்கு இல்லை? மனிதனுக்குரிய அந்த நிலை தானே. அதை நமக்கு முன்னால இதை செய்தவங்கள நாம பற்றிட வேண்டிய. இதற்கு முன்னால இந்த மாதிரி அந்த பற்றுகளை விட்டவர்கள் அந்த அவங்களுடைய அந்த இதுகளை பற்றினை பற்றுக பற்று விடுக்கு. அப்படி நாம அந்த இதை இது பண்ணிடலாம். ஆக நண்பர்களே, இன்னைக்கு நாம மொத்தத்துக்கு இந்த துறவுங்கிற இந்த அதிகாரத்தை நாம முழுமையா பார்த்துட்டோம். ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம். இதையெல்லாம் நாம அனுதினமும் இதை நாம தினமும் இதுகளையெல்லாம் நினைக்கணும். அதை நினைத்து வாழணும். சரி, அடுத்தாப்புல இன்னொரு குரலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.